வணக்கம் நண்பர்களே, கடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பு பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், அதாவது தற்கொலை சார்பில் பட்டை கணக்கு உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்காக இலவச பயிற்சி வழங்குறாங்க. அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறாங்க. இந்த வீடியோவில் என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கு தகுதிகள் என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேலும் தகவலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் நம்ம இம்பார்ட்டன்ட். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இதை பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதுல என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா Gendiu.online. அவங்க தான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றாங்க. Gendiu.online ஒன் ஆஃப் த ரிவ்யூ போட்டு நீங்க பல்வேறு ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போனு, ஸ்மார்ட் வாட்ச், லேப்டாப், கேமரா மற்றும் பல்வேறு ப்ராடக்ட்டுக்கும் ஜென்யூனா ரிவ்யூ கொடுக்குறாங்க. நீங்க ஏதாவது புதுசாக பொருள் வாங்கினா அதுக்கு ரிவ்யூ செக் பண்ணா நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம். நீங்க வெப்சைட் நேம் என்னன்னா Gendiu.online. இதுதான் வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க கிளிக் பண்ணி அதை டேரக்டா உள்ள போய் கூட செக் பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பட்டய கணக்கால் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி. தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், அதாவது தற்கொலை சார்பில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடி சார்ந்தவர்களுக்கு பட்டய கணக்காளர் இடைநிலை, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டட், அடுத்து நிறுவன செயலாளர், அதாவது கம்பெனி செக்ரட்டரி இன்டர்மீடியட், அடுத்து செலவு மற்றும் மேலாண்மை கணக்காளர், அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் போன்ற கோர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க. ஆகிய போட்டி தேர்வில் தேர்ச்சி பெற தற்கொலை சார்பில் பயிற்சி சொல்லிக்கிறாங்க. இது சென்னையில் உள்ள முன்னணி பயிற்சி நிறுவனத்துடன் இணைந்து 100 ஆதிதிராவிட மற்றும் பழங்குடிய மாணவர்கள் பயிற்சி சொல்லிக்கிறாங்க. இந்த கோர்ஸுக்கெல்லாம் 100 பேர் தேர்ந்தெடுத்து வரலாம். இதுக்கு என்னென்ன தகுதிகள்னா, ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் மட்டும் இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா, இளநிலை வணிகியல் பட்டம் படித்திருக்க வேண்டும். அதாவது பிகாம் எம்காம் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி 3 லட்சத்துக்கு மேல இருந்தா இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். 3 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருட பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும் மாணவர்களுக்கு தங்கும் வசதி மற்றும் உணவு வசதிகள் தற்கொலை மூலம் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, தகுதியுள்ள மாணவர்கள் பயிற்சியில் செல்வதற்கு தற்கொலை சார்பில் மூலம் www.thatco.com பதிவு செய்யலாம். அந்த வெப்சைட் போய் பதிவு செய்யலாமா, தற்கோ வெப்சைட்ல போய் பதிவு செய்யலாமா. அப்படி இல்லைன்னா அந்த QR கோட ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாமா. வாங்க நான் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி டைரக்டா உள்ள வந்துருங்க. வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், தட்கோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃப்ரம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம் இது யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மெட்டில் 1 MB சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் SC ST கம்யூனிட்டி சொல்லிக்கிறாங்க. ஏஜ் லிமிட் சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஏஜ் லிமிட் 21 to 35 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஆனுவல் இன்கம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் பிகாம் எம்காம் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஏதோ ஃபைல் அப்லோட் பண்ணுறதா 1 MB இருக்கணும். ஜேபிஜி ஆர் PDF ஃபார்மெட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இருக்குது அங்கே பாருங்க. கம்யூனிட்டி என்ன சொல்லியாங்க, என்னென்ன இருக்கணும், ST SC ST SCA 3 கம்யூனிட்டி தான் இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் கேஷ் நேமு சார், உங்கள் சர்வீஸில் கம்யூனிட்டி சர்வீஸில் மாதிரி கேஷ் நேம் போட்டு எடுக்கிறாங்க. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பிகாமா எம்காமா செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, CAவா CSஆ CMAவா. நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்கும். ஆல்ரெடி கம்யூனிட்டி SC செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து கேஷ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. கீழே உங்களுடைய ஃபோட்டோ டீட்டெயில் கேட்குது, பர்சனல் டீட்டெயில்ஸ். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கங்க. அதில் நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு கேட்குது, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேமு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க, லாஸ்ட் நேமு. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்கள் ஃபாதர் நேம் கரெக்டாக ஆதார் கார்டு ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து ஃபாதர் ஆக்குபேஷன், என்ன தொழில் செய்கிறாங்கன்னு போடணும். அடுத்து மதர் நேமு, உங்கள் மதர் நேம் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் மதர் ஆக்குபேஷன் கேட்குது, உங்கள் மதர் என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை போட்டுக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்குது, ஜெண்டர் மேலு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர், உங்களுக்கு எதுவோ அது கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுடைய அட்ரஸு, ஸ்ட்ரீட்டு, உங்களுக்கு ஸ்ட்ரீட் என்ன, உங்கள் வில்லேஜ், தாலுக்கு, டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க.
கரெக்டாக உங்கள் பின்கோடு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. பின்கோடு இதில் நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது, அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குது, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர் 10 டிஜிட் ஃபோன் நம்பர் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் நீடுன்னு கொடுக்குது. எக்ஸ்பர்ட் சென்னை தவிர எஸ்னா எஸ்ன்னு கொடுத்தாங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது, அதில் 1 MB அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு கேட்குது, அதுவும் 1 MB இருக்கணும். டிபி சர்டிஃபிகேட் 3மே 1 MB கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா கேட்குது, உங்களுக்கு கேப்சா என்னவோ அதை போட்டு கீழே ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.